ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேனன் பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலே பாப்புலரானது இந்த ஹேஸ்டாக் ராக்கும் அதை சுற்றில் உள்ள டைட் பூல்ஸ் உண்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைட் பூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசோலேட்டட் பாக்கெட் ஆஃப் சீ வாட்டர் ஃபவுண்ட் இன் த ஓஷன்ஸ் இன்டர்டைடல் ஜோன். இந்த இன்டர்டைடல் ஜோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலும் லேண்டுக்கும் மீட் ஆகிற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டர்டைடல் ஜோன். இந்த டைட் பூல்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வர வர வந்து அது அங்கேயே வந்து படிஞ்சு ஒரு இதாக ஃபார்ம் ஆயிரும். அது நான் ஒரு பிக்சர் போடுறேன். அதுலேயே வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணி அதில் வாழும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பீச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டைட்லாம் வந்து இங்கே அங்கங்கே தண்ணியாக தேங்கி இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். அதில் நிறைய பேர்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ வந்து பார்த்திங்கன்னா வந்து லாவா வந்து இங்கே உள்ள ட்ரமாட்டிக் கேப்ஸ், இங்கே உள்ள அந்த டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூனிக்காக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிச்சான். இது வந்து இந்த ஹேஸ்டாக் ராக் பார்த்திங்கன்னா வந்து யூஎஸோடைய ப்ரொடெக்ஷனில் இருக்குது, ஃபிஷ் அண்ட் வைல்ட் லைஃப் சர்வீஸில். இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ராக் வந்து நிறையா இங்கே உள்ள நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அக்வாட்டிக் பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நெஸ்டிங் ஹோமாக இருக்கும். இந்த டைட் புல்க்கு பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா வந்து அதோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிற ஃபேக்டர் வந்து டெய்லி எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராக் எவ்வளோ இம்பார்ட்டன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராக்குக்கானவே வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது, த ஹேஸ்டாக் ராக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ட்டு. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். இதில் வந்து இங்கே உள்ள வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு அவேர்னஸ் எஜுகேஷ்னலாக பண்ணுவாங்க. வந்து கேனன் பீச்சுன்ற ஒரு பீச் வந்துருக்கோம். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது ரொம்ப பெரிய பீச்சு. இது வந்து பாறைக்காடு சுற்றி இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பீச்சஸ். இது வந்து என்ன பாப்புலர்னா பார்த்தீங்கன்னா இதை பின்னாடி இருக்கிற ராக் தான் இது பேர் ஹேஸ்டாக் ராக்கு. இது வந்து ஏற முடியாத அளவுக்கு ராக்கு 300 ஃபீட் 400 ஃபீட் வரைக்கும் கூட போகும். வந்து படம்லாம் எடுத்துருக்காங்க. ஆமாம், நிறைய விதமான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே ஓடி பழகலான்னு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். தம்பியை வரமாட்டேன். அது கூலாக வந்து ஃபிலிம்லலாம் ஸ்லோ மோஷனில் ஓடி பார்ப்போம். சீக்கிரம் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. ஓடு. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஹேஸ்டாக் ராக் கிட்ட இறங்கி வந்துட்டோம். இதை சுற்றிலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டைட் பூல்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட் பூல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா க்ரீச்சர்ஸ் இருக்குது, ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆனிமோட்ஸ்ன்ட்டு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அது பிங்க் கலரில் இருக்கும். ஹெர்மிட் கிராப்ஸ் இருக்குது, சீ ஸ்டார்ஸ்லாம் இருக்கும், சீ கியூக்கம்பர்ஸ், அப்புறம் வந்து மசில்ஸ், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு தெரியல, அதுவும் இருக்குது. அப்புறம் நிறைய வகையான கிராப்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ராக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆனிமோன்ஸும் மசில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ராக்குகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே கிராப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த ஆனிமோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூல் இந்த ஹைட் டைட்லாம் வரையில வந்து அது வந்து நல்லா வந்து விரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் ஒரு பிக்சர் போடுறேன், அது பார்க்க செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து கருப்பாக தெரியுது, ஆனால் வந்து அது ஃபுல்லாக மசில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், பாறையில் அட்டாச் ஆகிருக்கு. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு வந்து இங்கே ஆக்டோபஸ்ஸு அப்புறம் வந்து சீ ஸ்டார்ஸ்லாம் பார்க்க முடியல.
ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஹேர் ஸ்டாக் ராக்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்களை வந்து ஒரு 1 ஹவருக்கு இறக்கி விட்டுருக்காங்க ஒரு ஏரியாவில். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கோம். சொல்லுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள என்ன ரெஸ்டாரண்ட் இருக்கோ அங்கே தான் சாப்பிட போகிறோம். ஆனால் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நாங்கள் கொண்டு வந்த ஆப்பிள் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தம்பி இப்போ தான் மைண்டுக்கு ஞாபகத்தில் வந்தது, தம்பிக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜி. ஸோ என்ன சாப்பிடுவதுன்ட்டு யோசனையாக. அதுவும் கடல் பக்கத்தில் வேறு இருக்கும், அதனால சீ ஃபுட் அப்படின்னா தான் நம்மளுக்கு எதோ ஒர்த்தாக இருக்கும் அது பார்த்து தான் நாங்கள் போக போகிறோம். போயிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னே எப்படிமா கேட்கும். நாங்கள் என்னம்மா நீ மைக்காவோட வாங்கி தந்துருக்கலாம். ஓகே, நீ இவ்வளோ தூரம் தான் இருக்கு 1 feet. இல்லை அது கவர் ஆகணும்னு பார்த்தேன். ஓகே, அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் வரோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஹோட்டலோடைய மெனு. நம்ம இதில் சீ ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ண போகிறதில்ல. பர்கர்ஸில் வந்து சிக்கன் பர்கர் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். அதான் தம்பி கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து போன தடவை காட் ஃபிஷ் ஒத்துக்கலை, அதனால் நாங்கள் சீ ஃபுட் வாங்கலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி ஹோட்டல் பேர் டாம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். அந்த ஃபிஷ் கடையில் நாங்கள் சிக்கன் பர்கர் சாப்பிட்டுருக்கோம். ஏனென்றால் தாரிஷ்க்கு அலர்ஜி இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டா கூட அவனுக்கு டெம்ட் ஆகலாம். இருந்தாலும் நாங்கள் இந்த தடவை சாப்பிடலன்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, நம்ம கச்சது சிக்கன் பர்கர் நாங்கள் சாப்பிடுவோம். வெஜ்ஜு கட்சிருந்தா கூட அதை தான் சாப்பிடுவோம். இல்லை ரைஸ் வளர்ற ஏமா ஆமாண்டா, பீஸ்ட்டை பச்சது இல்லையா சின்ன வயசு? பம்பிள் பீஸ். பம்பிள் பீஸ். ஓ, பரவாயில்ல. உட்காந்து சொல்லுங்க. பார்த்தீங்களா? காக்கா மீன் மீனா மீன்